நம்மளோட கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஐடல் டார்க் சைடோட பார்ட் 3 தாண்டா பார்க்க போகிறோம். ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்டில் நைசஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ப்ரீவியஸ் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோன்னா, ஜேகேவோட பிஏ உங்களை கூப்பிட்டுருப்பாரு லாஸ்ட் ஆஃபில். நீங்களும் போயிருப்பீங்க. ஜேகே உங்ககிட்ட அப்படி இப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். அவனால கண்ட்ரோல் பண்ண முடியலை அவங்க மேலே இருக்கிற ஃபீலிங்ஸை. ஸோ அப்படியே கிஸ் பண்ணியிருப்பான். நீங்களும் அழுதுகிட்டே வெளில போயிருப்பீங்க. ஸோ நான் அதோட ஸ்டாப் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். இப்போ நீங்கள் அழுதுகிட்டே வெளில வரீங்க. யாரை வேற உங்களை எங்கே பார்த்தாலும் தேடிட்டு இருந்திருப்பா. இப்போ உங்களை பார்த்துட்டு ஒயன் எங்கே போன, நானும் இவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கேன் அப்படியே நீங்கள் உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிட்டு, என்ன யாரா, என்ன தேடினியா? ஆமாண்டி, எங்கே போன? ஷாலிங்க. அப்போதான் நீங்கள் பார்க்குறீங்க ஜேகே உருவி போட்டிருப்பா. அப்படியே உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. யாரவே பார்க்குறீங்க. என்னடியாச்சு, அழுதுருக்கியா? ஆஹா இல்லை. அங்கே கையை பிடிச்சி தடன்னு இழுத்துட்டு அந்த ரூமுக்கு தான் போகிறா. ஜிமின் ஜின் ஷூகா மட்டும்தான் இப்போ ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் லைட் போட்ட கையோட அப்படியே அவங்க நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு கேட்கலான்னு ஒட்டு கேட்க உட்காந்துட்டாங்க. நீங்கள் ஸ்டில் ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க. என்ன தான் உனக்கு பிரச்சனை ஒயன்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ், அது பெர்மிஷனே இல்லாமல் ஜேகே இந்த மாதிரி பண்ணிட்டான். சொல்லக்கூட முடியலை. அப்படியே அழுதுட்டு இருக்கீங்க. உங்கள் லிப்ஸை பைட் பண்ணிக்கணும்னு தோணுது, இருந்தாலும் முடியலை அவனோட சலாவா. ஸோ அப்படியே நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிக்கிறீங்க. இப்போ என்னடியாச்சு? ஷால் எங்க? அது நான் ரெஸ்ட் ரூம் போனேன், அங்கேயே வச்சுட்டேன். நீ ஏதோ மறைக்கிறன்னு மட்டும் தெரியுது. மார்க் ஏதாவது ஒன்று தொல்லை பண்ணுறானா? இல்லைல்ல, அவர் எதுவும் பண்ணல. அப்படி ஏன்டி டல்லாக இருக்க? அம்மா எத்தனை டைம் கால் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஏன்னா அம்மாவா? அப்போ தான் ஃபோனை பார்க்குறீங்க. நீங்கள் உங்கள் கேபின்லேயே வச்சுட்டு வந்திருப்பீங்க. அது இடம் நான் டேபிள்லேயே வச்சுட்டு போயிட்டேன். தெரியுதுடி, அம்மா கால் பண்ணிட்டே இருந்தாங்க. தம்பிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சான். நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களாம். இன்னும் ஐஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ணலையாம். அதான் அம்மா சொல்ல சொன்னாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே நீங்கள் யாரோ ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ யாரான்ட்டு செம்மையாக அழுகிறீங்க. இப்போ எதுக்கு நீ தேங்க் பண்ணுற? இல்லை, அதனால் மட்டும்தான் இப்போ அவனுக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு. நீ அந்த காசு என்கிட்ட ரெடி பண்ணி கொடுக்கலன்னா ஆஷிக்கு நான் இழந்திருப்பேன். எனக்கு தெரியும்ல அவன் என் உயிரன்ட்டு. தேங்க்ஸ் யாரான்ட்டு ஹக் பண்ணிட்டு அழுகிறீங்க. சரிடி, ஷாலை போடு. ஆனால் பார்க்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. அப்படியே நீங்கள் யாரோ பார்த்து லைட்டாக அடிக்கிறீங்க. இன்னும் நீ மாறல? ஆமாம், இப்படி உட்காந்துட்டு இருந்தா கண்ணி எங்கே போகுது பாரு, அங்கே தான் போகுதுன்ட்டு அவ்வளோ உங்களை டீஸ் பண்ண நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் தம்பிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுல்ல, அந்த ஒரு சந்தோஷம் 3 பேருக்கு சிரிப்பை தாங்கலை. என்ன ஷூகா, யாரா இப்படி பேசுகிறா? ஆமாம் ஜிமின், 2 கேர்ள்ஸுங்க சேர்ந்தா எப்படியெல்லாம் பேசிக்கிறாளுங்க பாரு. அப்படியே படுத்துக்கிட்டானுங்க கன்னத்தில் கை வச்சு. அங்களையே பாட்டு இருக்காங்க 3 பேரும். இப்போ ஜேகேவும் ஜாயின் பண்ணிக்கிட்டான். நீங்கள் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு இப்போ தான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஷால் அங்கே மேலே போட்டிருப்பான். என்ன ஐயா, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? டேய் இங்கே வா, இன்ட்ரெஸ்டாக ஓடிட்டு இருக்குன்ட்டு ஜின் சொல்ல இவனும் உட்காந்துக்கிட்டான். என்ன பேசுகிறாங்க? அதுவா, என்னென்னமோ பேசுகிறாங்க. எப்படி எப்படிலாம் பேசுகிறாங்க தெரியுமான்ட்டு ஷூகா சொல்ல. அப்படி என்னதான் பேசுனாங்க? பேசாமறா. அப்படியே அவனுங்க 4 பேரும் இப்போ அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்க. ஜேகே உங்களே பார்த்து இருக்கான். லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. என்ன ஜின்ஹையா? ஒயின் சிரிக்கிறா? சிரிக்கிறாளா? ஆமாம், அவள் தம்பிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சா. அதான் யாரோ சொன்னான், அதுக்கு தான் சிரிக்கிறான்ட்டு 3 பேரும் சிரிக்கிறாங்க. சரி, நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லைல்ல, அவள் தம்பிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுல்ல, அதனால சிரிக்கிறான்ட்டு 3 பேரும் உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு சரி வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலான்ட்டு போக ஜேகே அப்படியே உங்களே பார்த்துருக்கான். உங்களோட கஃப் அப்படியே நல்லாவே தெரியுது. என் கண்ட்ரோலை கொஞ்சம் மட்டும் இன்றைக்கி நான் விட்டு இருந்தேன், நீ எனக்கே சொந்தமாக இருப்ப. அப்படியே இவன் இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே உங்களே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் நீங்கள் பேசிட்டு சரியானா நான் அம்மா கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன், நான் போய் ஷாலை எடுத்துகிட்டு வரேன்ட்டு அப்படியே நீங்கள் வெளில வந்துட்டு இப்போ பயமாக இருக்குது ஜேகே ரூமுக்கு போகிறதுக்கு. அவன் இருப்பானா இல்லையான்னு தெரியலை.
ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. சார் இருந்தாருன்னா என்ன பண்ணுறது? இப்போ ஷால் இல்லாமல் என்னால் கீழே போக முடியாது. ஆல்ரெடி மார்க் ஒரு மாதிரியாக பார்க்குறான். ஐயோ, நான் எப்படி அதை மறந்துட்டு வந்தேன். சார் இப்போ போனால் என்ன பண்ணுவார்? அப்படியே நீங்கள் பயந்துக்கிட்டே நாக் பண்ணுறீங்க டோரை. உள்ள யாருமே இல்லைல்ல, சவுண்டு எதுவுமே வரவே இல்லை. ஸோ அப்படியே நீங்கள் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ நீங்கள் டக்குன்னு ஷாலை எடுத்து போட்டுக்கிறீங்க. அங்கே வாழை பார்க்குறீங்க, அங்கே தான் உங்களை புல் பண்ணிவிட்டு அவங்கள கிஸ் பண்ணியிருப்பான். அழுகியாக வருது. அப்படியே கீழே உங்களோட பீட்ஸ் எல்லாம் கிடக்குது. அப்படியே நீங்கள் வெளியில் வந்துடுறீங்க. இவங்களே இப்படி இருக்காங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியும் என்கிட்ட இப்படி தப்பாக நடந்துக்கிட்டு என்னால் வெளியில் கூட போய் சொல்ல முடியாது. எனக்கு இந்த வாழ்க்கை இப்போ ரொம்ப முக்கியம். எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நான் மட்டும்தான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும். யாருக்கு வேலை பண்ண காசு கொடுக்கணும். இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். நான் ஜெக்கி சார்கிட்டேருந்து தள்ளியே இருக்கணும். அப்படி இதுக்கு மேலே பார்க்கக்கூடாது. நான் அவர் பிஏ வந்து கூப்பிட்டா கூட நான் போகக்கூடாது. அப்படி நீங்கள் அழுகிறீங்க, ரொம்ப ஹர்ட் ஆகிட்டீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நீங்கள் உடஞ்சி போயிட்டீங்க. உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணியிருக்காங்க, வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அப்படியே நீங்கள் அழுகிறத தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் ரியாக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த வேலை இருக்காது. வெளியில் சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ அப்படியே நீங்கள் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இந்த மூமெண்ட்டை மறக்கணும்னு நினைக்கிறீங்க. நம்ம எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அது மட்டும் தானங்க முன்னாடி ஞாபகம் வரும். அதே மாதிரி தான். ஸோ அப்படியே நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிடுறீங்க. அந்த மிரர் எல்லாரோடைய சீக்ரெட்டையும் ஷேர் பண்ணுற ஒரு பிளேஸ்னால் ரெஸ்ட் ரூம் மிரர் மட்டும் தானே. ஸோ அது முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அழுகிறீங்க, ரொம்ப அழுகிறீங்க, ரொம்ப நேரம் அழுதுட்டீங்க. இப்போ ஃபேஸ் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு இதை மறக்கணும். நான் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அவங்க கூடலாம் என்னால் போராட முடியாது. அவங்க எனக்கு என்ன பண்ணாலும் சொல்ல முடியாதுல்ல. இல்லை வேண்டாம், இதுக்கு மேலே நான் சார்கிட்டே போக மாட்டேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்கவே விடக்கூடாதுன்ட்டு அப்படியே நீங்கள் ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு வரீங்க. ஜேகே தான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் அங்கே போயிட்டு இருக்கா. டக்குன்னு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உங்களை விட்டு மூவ் ஆகி போயிட்டான். எனக்கு கூட தயங்க இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டு அவன் போன டைரெக்ஷனில் போகாமல் சுற்றிக்கிட்டு நீங்களும் கீழே போயிடுறீங்க. கீழே போனால் ஒரு இம்சை மார்க் தான் உங்களை தேடிக்கிட்டே இருந்திருப்பான் போல இருக்கு. இப்போ உங்கள் கேபின்கே வந்துட்டான். உங்களுக்கு அது வேற ஒரு மாதிரி ஆகுது. இவங்கிட்டேருந்து தப்பிச்சா இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிற மாதிரி ஆகுது. நீங்களே ஏஞ்சி நிற்கிறீங்க. அவங்க கிட்ட வந்துட்டு உங்கள் ஃபீஸ் கிட்ட அவன் ரொம்ப லீன் ஆகுறான். சார் என்ன பண்ணுறீங்க? எங்கே வைன் போனேன்? ஒர்க் டைமில் எங்கே போனேன்? அது சார் நான் ரெஸ்ட் ரூம் போனேன். ஓ சரி வைன், என் கேபின் வா. என்ன சார்? என் கேபின் வா. சரி எதுக்குன்ட்டு அப்படியே உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அவங்க பாடி ரியாக்டை பார்க்குறான். பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வா வைன், இம்பார்ட்டண்ட்டாக பேசணுன்ட்டு அவனும் உள்ளே போயிட்டான். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இப்போ தான் புரியுது நிறைய பொண்ணுங்களோட கஷ்டம். ஈஸியாக யாரையும் தப்பு சொல்லிட முடியாதுல்ல. ஒரு பக்கத்துலேருந்து தப்பிச்சிட்டு வந்து இங்கே இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலை. ஐயன் எதுவும் ரியாக்ட் பண்ணிடாத, எனக்கு இந்த ஒர்க் ரொம்ப முக்கியம். அப்படியே நீங்களே உங்களுக்கு நீங்களே கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தா டிஎக்ஸ்டி பாய்ஸ் எல்லாரும் இருக்காங்க. யூஞ்சின் உங்களை பார்த்து சிரிக்கிறான். இப்போ தாங்க உங்களுக்கு ஒரு மாதிரியாகுது. அப்படியே நீங்களும் சிரிச்ச மாதிரி உள்ளே போகிறீங்க. சோபின் வந்து எங்கே போனோம் ஏன் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உனக்காக? சாரி சார். அது சாரிலாம் வேணாம், இங்கே வந்து உட்கார வைக்க பாரிஸ் கிளம்புறீங்க போல இருக்குது. நீங்கள் வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் தானே. ஸோ நீங்களும் போய் ஆகணும். அங்கே ஒரு இன்டர்வியூ போல் இருக்குது, அதை அட்டன் பண்ணுறதுக்காக தான் பேசிட்டு இருக்காங்க.
என்ன பாரிஸ்க்கா? ஆமாம் ஏன், உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை சார். யார் யார் வரா? யார் யார் வரானா? நான், நீ. ஆ, அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியாகுது. இந்த இடத்துலையும் சும்மா இருக்க மாட்டான், அதுவும் பாரிஸ் வேற. இவன் சொல்கிற டோனே உங்களுக்கு ஒரு மாதிரியாகுது. சார், வேற யாரும் வரலையா? நம்ம குரூப் மட்டும்தான் போகிறோம். இந்த குரூப்புக்கு மேனேஜராக நானும், கார்ட்ஸ் 2 பேர், அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட்டராக நீ. வேற யார் வரணும்? ஆ ஒன்றும் இல்லை சார்ன்ட்டு ஹெட் டவுன் பண்ணிக்கிறீங்க. மார்க் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே அவன் வந்து எப்போ போகிறான்ட்டு டீட்டெயிலெலாம் சொல்லிகிட்டு இருக்கான். என்ன, இன்னும் 2 நாளில் கிளம்பி ஆகணுமா? இவன் கூட எப்படி போகிறது? இவனை என்ன பண்ணுறது? இந்த ஒர்க்குக்கு நீ வந்திருக்கக்கூடாது போல இருக்கு. சேலரி இங்கே மட்டும்தான் அதிகம். இப்போதைக்கு எனக்கு சேலரி தேவை. இந்த சோர்ஸை மட்டும்தான் நான் நம்பியிருக்கேன். ஆஷிக் நிலமை வேற சரி கிடையாது. அவனையும் பார்க்கணும். ஆப்ரேஷன் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் எவ்வளவோ இருக்குது. ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோம்ல. இந்த ஒர்க் கண்டிப்பாக எனக்கு வேணும். ஐயன், என்னால் முடியும். இங்கே பாரு, எதை பற்றியும் கவலைப்படாதன்ட்டு அப்படியே உங்களுக்கு நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. இவன் சொன்ன உங்கள் ஃபேஸை பார்க்குறான். ஐயன், என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கீங்க. டக்குன்னு ஹேண்ட்ஸ் எடுத்துருந்து அவங்க ஃபேஸ் கிட்ட வேவ் பண்ணுறான். அவங்களுக்கு வந்து சென்ஸ் ஆகிடுது. சார், என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க? அது நம்ம கிளம்புறோம்ல, அதை பற்றி தான் சார். ஓ, ஃபர்ஸ்ட் டைம் இல்லை பாரிஸ்லாம்? ஆமாம் சார். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறோம் ஏன். அங்கே வெதர் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி தான். உனக்கு என்னென்ன தேவையும் நான் சொல்கிறேன்ட்டு யோஞ்சன் உங்ககிட்ட நார்மலாக பேசுகிறது மார்க்குக்கு ஏதோ ஜெலஸ் ஆகுதுங்க. அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஐயன், அங்கே கேபின் போங்க. டக்குன்னு நீங்கள் ஏஞ்சிட்டு சரி சார்ன்ட்டு விட்டால் போதும்ன்ட்டு நீங்கள் உங்கள் கேபின் போயிட்டீங்க. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. அப்பான்ட்டு வந்து உட்காரும் போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஜேகே நின்று இருக்கான். அவங்க குரூப்போட பேசிட்டு இருக்கான். ஆனால் அவன் லுக் மட்டும் உங்கள் மேலே அப்படி தான் அட்மையர் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை. அப்படியே வந்து உட்காந்து நீங்கள் தலையில் அடிச்சுக்கிறீங்க. ஒரு பிரச்சனை போனால் இன்னொன்று. ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஐயோன்ட்டு அப்படியே நீங்கள் மார்க் ரூமை பார்த்து திட்டிகிட்டே இருப்பீங்க. ஜிக்கி நீங்கள் புலம்புறதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவங்களே பாட்டு இருக்கான். இதை டயங் நோட் பண்ணிட்டு, என்னடா அங்கேயே பார்த்துட்டு இருக்க? ஆ, சும்மா சும்மா மாதிரி தெரியலை. இங்கே எத்தனை பேர் இருக்காங்க. இது வரைக்கும் உங்களை யாரும் இந்த மாதிரி பார்த்ததில்ல. என்ன ஒயன் மேலே டே சும்மான்னு சொல்கிறேன்ல. அப்படியே 2 பேருக்கும் கான்வர்சேஷன் அந்த மாதிரி ஓடிட்டு இருக்குது. இப்போ ஜேக்கு வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டான். அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வந்து உங்கள் ரூமுக்கு வந்துட்டீங்க. வந்துட்டு நீங்கள் ஷவரை ஆன் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகிறீங்க. உங்களை ஜேகே கிஸ் பண்ணால, அது மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. செம்மையாக கத்தி அழுதுட்டு இருக்கீங்க. ஏன் சார் இப்படி பண்ணீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ், அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்னால் தடுக்கக்கூட முடியலை. அப்படியே நீங்கள் செம்மையாக அழுதுட்டு குளிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் லிப்ஸை போட்டு செம்மையாக வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. எரியுது உங்களுக்கு. லைட்டாக உங்களோட ஸ்கின் லேயரே பிச்சுக்கிட்டு ரத்தமாக வருது. அந்த அளவுக்கு நீங்கள் வைப் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறீங்க. ரியாக்ட் பண்ண முடியலை அங்கே. ஸோ இப்போ நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டு ரொம்ப அழுதுக்கப்புறம் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும்ல, அந்த மென்டாலிட்டிக்கு தான் நீங்கள் வந்துட்டீங்க. அப்படியே டவல் மட்டும் கட்டிட்டு வெளில வரீங்க. யாரோ உங்களை பார்க்குறா. என்னதான் உனக்கு பிரச்சனை ஏன் ஒரு மாதிரியா இருக்க? யாரா வந்துட்டு கொஞ்சம் பேசணும். என்ன அப்படியே நீங்கள் யாரைக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க? ஏய், ஜேகே சாரா? ஆமாம், அங்கேயே சொல்லியிருக்கணும்னு நினச்சேன். என்னால் முடியலை. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு என்ன. பிஏ வந்து கூப்பிடுறாரு. அந்த இடத்துக்கு போனால் அவர் என்கிட்ட இப்படி தான் நடந்துக்கிறாரு. பயமாக இருக்குது. அவங்ககிட்டயே அப்படி பிஹேவ் பண்ணுறாரு. ஆமாம். அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுகிறீங்க. அவளுக்கு பேசவே முடியலை. அப்படியே அவளும் சைலண்ட்டாக உட்காந்துக்கிறா. யாரா? நான் உண்மையை தாண்டி சொல்கிறேன். எனக்கு புரியுது ஏன், எனக்கு புரியுது.
இப்படி நீ சொன்னதுக்கப்புறமா எப்படி நீ ஒன்று நம்பாமல் இருக்க முடியும்? நீ என்னோடய ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறதே எனக்கு தெரியும். தயங்கம் தான். என்ன? அவருக்குமா? ம், ஆமாம், அவருக்கும் தான். இந்த காசு அவர் தான் கொடுத்தாரு. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. யாரா ஒன்று ஏதாவது அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறா. என்னடி சிரிக்கிற? வந்துட்டு லேட்டாக இது கேட்டிருக்காங்க. நான் அவரோட பிஏ. என்கிட்ட இந்த மாதிரி கேட்காம இருப்பாங்களா என்ன? நீ என்ன சொன்ன? அவங்ககிட்ட கேட்ட விதம் வேற. ஆனால் என்கிட்ட தயங்கின லவ் பண்ணுறேன்னு சொன்னார். அப்படியே நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ்வளோ ஃபேஸே பார்த்துட்டு இருக்கீங்க. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்கிறது? இதெல்லாம் நடக்காத விஷயம். என்றைக்குமே நடக்காது. என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்னை இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. அவர் பிஏவாக நான் அவர்கிட்ட கேட்டதுனால எனக்கு அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அந்த அமௌண்ட் கொடுத்துடணும் நான். யார சாரிடி. எதுக்கு நீ சாரி கேட்குற? என்னால் தானே உனக்கு எல்லாம். அப்படிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியிலேருந்தே என்ன ஃபோர்ஸ் பண்ணல, அவ்வளோதான். இதை நீ இப்படியே விட்டுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படி நீ இக்னோர் பண்ணிடு. அவங்களுக்கு வேற யாராவது கிடச்சிட்டா விட்டுருவாங்கடி. அப்படியே நீங்கள் சிரிக்கிறீங்க. எதுக்கு சிரிக்கிற? இல்லை, நீ ரொம்ப லக்கி தெரியுமா? நானா? ஆமாம் யாரா. தேங்க்ஸ். யாராவது ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் ஜேகே சார் என்கிட்ட எப்படி தெரியுமா கன்வே பண்ணார்? என்னோட நீட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாராம். எவ்வளோ வேணாலும் தராராம். என்னை கிஸ் பண்ணிவிட்டு கையில் ஒரு கார்டு கொடுத்தாரு. எப்படி தெரியுமா இருந்துச்சு? செத்துட்டேன் நான். என்னால் முடியலை. அதுக்கப்புறம் கீழே மார்க். எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கே. நான் என்னமோ நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இப்படி இருக்குன்னு நினைக்கல. ஆனால் டிஎஸ்டி குரூப் அந்த மாதிரி கிடையாது. பைத்தியம். எல்லாருமே அப்படி தான். அவங்களாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? எல்லாத்தையுமே விட்டுட்டு வெறும் ப்ராக்டிக்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அந்த கம்பெனியை விட்டு வெளில போகாது. அந்தளவுக்கு சீக்ரெட்டாக பார்த்துக்குவாங்க. இந்த விஷயத்த நீ வெளில போய் சொன்னால் கூட அவன் மேலே தாண்டி எல்லா பிரச்சனையும் வரும். நானும் ட்ரை பண்ணுறேன் யாரா, அழுகக்கூடாதுன்ட்டு. கஷ்டமாக இருக்குது. இப்போ அவன்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன்ல, இப்போ ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. யாருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ரொம்ப டல்லாக இருக்குது. எந்திரிக்கும் போது சட்டுன்னு அவளுக்கு மயக்கம் வர மாதிரி ஆகுது. யாரும் என்னாச்சு? அது ஒன்றும் இல்லடி, கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். ஐயன். ஆ, என்ன யாரா? எனக்கு இந்தியன் ஃபுட் சாப்பிடணும் போல இருக்குது. ஏதாவது செஞ்சு தரியா? இந்தியன் ஃபுட்டா? என்ன வேணும்? லெமன் ரைஸ் அந்த மாதிரி. கொஞ்சம் சோர்ஸா? என்ன லெமன் ரைஸா? என்னவோ தெரியலை, அது சாப்பிடணும் போல இருக்குது. பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா இருக்கும்ல காம்பினேஷன். அப்படி நீங்கள் சிரிக்கிறீங்க. ஆமாம், காலேஜ் டேஸில் நம்ம அதானே அதிகமாக எடுத்துகிட்டு வருவோம். கொஞ்சம் பழைய கதையை பேசிட்டு இருக்கீங்க. இந்த சைடு ஜேகே இப்போ தான் அவங்க வீட்டுக்கு போகிறான். ரொம்ப டேஸ் ஆச்சு போல இருக்குது. போன கையில் அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறான். என்னடா, ஒரு கால் பண்ணி கூட சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸாக விசிட் பண்ணியிருக்க. அதுவாம்மா, சும்மா தான். எங்கே அவன்? யாருடா? என் அண்ணதான். அவரா லவ் பண்ணுறாராம். ஃபோனை கீழேயே வைக்கிறதில்ல. மேலே போய் பாரு. என்ன லவ்வா? ஆமாஞ்சேக்கி, அந்த கூத்து உனக்கு தெரியாதுல்ல. அவன் கலீக்ஸ் போல இருக்கு. இவனுக்கு அவளுக்கும் அடிக்கடி சண்டை வருமா. எப்போ சார் கவுந்தாருன்னு தெரியலை. அந்த பொண்ணுகிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். என்னம்மா, இப்படிலாம் யாருக்காவது நடக்குமா? நீனே கேளு. அவனுக்கு நடந்திருக்கே. ஒரு வாரமாக இதே கதை தான். என்கிட்ட சொல்லி சொல்லி காதில் ரத்தம் வருது. நீ வந்துட்டல்ல, நீனே போய் கேளு. நான் தப்பிச்சேன்ட்டு ஜேகே அம்மா வந்து ஜேகேக்கு சாப்பாடு பண்ண போயிட்டாங்க. ரொம்ப டேஸ் கழிச்சு வந்திருக்கான்ட்டு
ஒன் டே அங்கே தங்கிட்டு தான் போவான். இப்போ ஜேகே அப்படியே அவங்க அண்ணன் ரூமுக்கு போகிறான். அவங்க அண்ணன் யாருக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி கெஞ்சிட்டு இருக்கான். இங்கே பாருடி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், மேலே தான் தப்பு, ஆனால் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. ஜேகே வந்து டோரை நாக் பண்ண இப்போ ஜேகே அண்ணனை ஃபோனை கட் பண்ணிவிட்டு, ஜேகே எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ நான் இதோட இந்த பாட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன்டா. ஜேகே அண்ணன் ஜேகே கிட்ட என்ன சொல்ல போகிறாரு, அதை வச்சு அவங்கள லவ் பண்ணுறானா இல்லை இன்னும் அவங்க ஃபிசிக்ஸ் மேலே தான் அட்ராக்டில் இருக்கானான்ட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலான்டா. இந்த பாட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நாளாக நீங்களும் வெயிட் பண்ணிட்டு என்கிட்ட கேட்டே இருந்தீங்க. ஸோ கமெண்ட் ரொம்ப முக்கியம்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நியூவாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. டாட்டா, பாய் பாய்.